ராமானுஜதயா பாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்தவேதிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मयुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बोधन्तरस्य मनदाव्यपस्तनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवान् भक्ताङ्घ्रिरेणुकरकालयतीन्द्रमृषाम् श्रीमत्पराङ्गुतमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. பகவன்னாம சங்கீர்த்தனம் கலியுகத்துகளுடையதான எல்லா விதமான தோஷங்களையும் நாசம் பண்றது. இந்த கலியுகத்துல பல்வேறு விதமான தோஷங்கள் இருக்கு. அந்த குற்றம் குறைகள் எல்லாம் இந்த ஜீவ வாழ்க்கையோட கலந்து போயிடுச்சு. அதனாலே இந்த ஜீவர்களுக்கு சதா சர்வகாலமும் துன்பமயமாகவே இருக்கின்றது. அதனாலே இந்த கலியுகத்துடைய தோஷம் நாசமானாதான் இந்த ஜீவர்களுக்கு ஆனந்தம் அதிகமாகின்றது. கலியுகத்துடைய தோஷம் நாசமாகணும்னு சொன்னா அந்தந்த ஜீவன் கலியுகத்துல மாற்றின்னு இருக்கணும். அந்தந்த ஜீவனும் தன்னுடைய ஸ்ரத்தையின் மூலமா அத்தியாச்சரியமான ஒரு நாம ஜபம் பண்ண ரொம்ப ஸ்ரத்த அவசியம். நாம ஜபம் பண்றதுக்கு அந்த நாம ஜபம் நிச்சயமாகவே நல்லது பண்ணும். ஒரு நாளும் கெடுதல் பண்ணவே பண்ணாது. அந்த நாம ஜபத்துடைய மகிமை இந்த ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒன்னு அகம்பாவம் இல்லைன்னா தற்பெருமை இல்லைன்னா மமக்காரம் இல்லைன்னு சொன்னா வெற்றியா பொழுத போக்காது இல்லைன்னு சொன்னா கற்பனையில காலம் கழியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா கற்பனையாத்தான் தெரிஞ்சு கனவுகள்ல தான் தெரிஞ்சிருக்கு. இதை தூங்கிட்டு இருக்கும்போதுதான் கனவு காண்றோம்னு நினைக்க வேண்டாம். முழிச்சுட்டு இருக்கும்போதுதான் நிறையவே கனவு காண்றோம். தூக்கத்துல வர கனவுகள் சில நிமிஷங்கள் மட்டும்தான். ஆனா முழிச்சுட்டு காண்ற கனவு ரொம்ப நேரம். காத்தல எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் கனவு கண்டுட்டே தான் இருக்கும். இது இப்படி இருக்கும், அது அப்படி ஆயிடும், மனுஷா அப்படி பழகுவா, மனுஷா அப்படி நடப்பா, எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி முழிச்சுட்டேதான் கனவு காண்போம். யாரும் பிரார்த்தனையும் பண்றதில்லை. பெரியதான பகவத் தியானமும் இருக்க மாட்டேங்குது. நிறைய கனவு, நிறைய கற்பனை, இதெல்லாம் விட்டுட்டு வெளில வரணும். இதுவும் ஒரு அஜ்ஞானம், இதுவும் ஒரு மாயை. வாழ்க்கையுடைய யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த யதார்த்தம் பக்தியினால மட்டும்தான் லபிக்கும். இந்த ஜனங்கள்லாம் ஒரு கனவு உலகத்துல இருக்கு இல்லையா, இந்த கனவு உலகத்திலிருந்து மீட்கிறதான் பெரிய காரியம். இந்த கனவு உலகத்திலிருந்து மீட்டு இவர்களுக்கு உண்மையான வாழ்க்கைய புரிய வைக்கிறது தான் ஒரு சத்குருவுடைய கர்மா. வேற ஒன்றும் கர்மா இல்லை. கனவு நிறைய காண்ற இந்த குழந்தைகள் விதவிதமா விதவிதமா தன் சக்திக்கு மீறியதான ஒரு கனவு, தனக்கு தகுதி இல்லாததான ஒரு கனவு, இப்படி பல்வேறு விதமான கனவுகள். இதையெல்லாம் உடச்சி எறிஞ்சு இந்த ஜீவர்களுக்கு
ஆனந்தத்தின் எல்லைய புரிய வைக்கணும். அதற்கு நாம ஜபமும் பக்தியும் அத்தியாவசியமாகின்றது. அந்த பக்தியும் கற்பனையா இருக்கப்படாது, சத்தியமா இருக்கணும். சத்தியமான ஒரு பக்தியா இருக்கணும். அந்த சத்தியமான ஒரு பக்திய லோகத்துல பிரகடனப்படுத்துவதற்காகத்தான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபு அவதாரம் பண்ணார். அந்த மகாத்மா மட்டும் அவதாரம் பண்ணலேன்னு சொன்னா எத்தனை பேருடைய வாழ்க்கை கற்பனையா போயிருக்கும்னே தெரியாது. காணல் நீராத்தான் போயிட்டார். அந்த மகாத்மா இந்த ஜீவர்களுடைய சுகத்திற்காக தன்னுடையதான சகல விதமான சுகங்களையும் தியாகம் பண்ணார். நிச்சயமா யாருமே தயாரா இல்லை லோகத்துல. லோகத்துல யாருமே தியாகம் பண்றதுக்கு தயாரா இல்லை. அடுத்தவாளுடைய தியாகத்தை போயிடறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கும். அத்தனை பேரும் தயாரா இருக்கும். ஆஹா, அத்தியாச்சரியமான தியாகம். இவ்வளவு ஒரு தைரியம் யாருக்கும் வராதுன்னு பேசுவோம். அடுத்தவாளை பத்தி பேசுவோம். ஸ்வயம் அவாவா தியாகம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இல்லை, நிறையவே பின்வாங்குவா. ஏன்னா சீரளமே ஆதாரமா இருக்கிற மனுஷ தேகமா இருக்கு. சீரளமே வாழ்க்கையை வாழ்கின்றதான ஒரு மனுஷன் மனசா இருக்கு. இந்த தியாகத்திற்கு ஒரு பெரியதான ஒரு மரியாதை இல்லைங்கிறதான். ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு எல்லாவற்றையும் தியாகம் பண்ணார். இந்த பகவான இந்த ஜீவர்களுக்கு உள்ளபடி காட்டி கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை. நல்ல ஒரு வஸ்து இருக்கு, ஒரு குழந்தைக்கு தெரியல அப்படின்னா அந்த ஒரு நல்ல ஒரு பொருளை தன் குழந்தைக்கு காட்டி கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த தாய் தகப்பனுக்கு எத்தனை ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி பகவான்றது ஒரு சிலாரூபத்தை தாண்டி சித்திரங்களை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கிறதான அந்தர்யாமிய புரிய வைக்கணும். அப்பொழுதுதானே எங்க இருந்தாலும் பரமசுகமா இருக்கும். நிச்சயம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க லோகத்துல நிச்சயம் கோவில் போனாதான் பகவத் தரிசனம். கோவில் போக தப்புன்னு எந்த இடத்தையும் சொல்லலாம், என்ன கவனிச்சுக்கலாம். அந்த இடத்தையும் சொல்லவும் மாட்டேன். எங்க இருந்தாலும் பகவானுடைய சாநித்தியத்தை உணரணும், அதுதான் பிரார்த்தனை. எத்தனையோ பேர் கோவில் போறா, ஆனா பகவானுடையதான ஒரு தரிசனத்தையும் பகவானுடைய ஒரு சாநித்தியத்தையும் வாங்கிட்டு வந்த மாதிரி தெரிய மாட்டேங்கிறத. கோவிலுக்கு போறா, பிரதட்சணம் வைக்கிறா, பூஜை பண்றா, அபிஷேகம் பண்றா, அர்ச்சனை பண்றா, ஆராதனை பண்றா, திரும்பி ஆத்துக்குள்ள வந்த உடனே ஒரு துக்கம் நினைச்சு அடைக்கிறதுனா அப்ப சாநித்தியம் இருந்தா எங்கேருந்து துக்கம் வரும்? இந்த சாநித்தியம் இருக்கு, ஆனா உணர வேண்டாமா? உணர்னா தானே. அதனால பகவான உள்ளபடி காட்டி கொடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த அஜ்ஞானம் ஒரு திரை விலகணும், முழுமையா விலகிடணும். பகவான் ஒருவன் பரிபூரணமா தெரியும். கொஞ்சம் கை, கொஞ்சம் காது, கொஞ்சம் மூக்கு அப்படிலாம் தெரியக்கூடாது. அப்படிலாம் தெரியக்கூடாது. பரிபூரணமாக நிறைய உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஒரு கல்யாண வயசாகிறது கல்யாணம் தான். இது பொண்ணுடைய கண் நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்துப்படா. இது பொண்ணுடைய கை அழகா இருக்கு பாத்தியா, இந்த பிள்ளையுடைய கை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்துப்படா. முஸ்தா பாசம் சொல்றேன். அந்த மாதிரி பகவானையும் கொஞ்சம் கொஞ்சம் இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், முழுசா பார்த்துட்டேன், எனக்கு பகவான நன்னா தெரியும்னு சொல்லணும். இந்த தைரியம் வர்றது எத்தனை பேருக்கு? நான் பகவானை பார்த்திருக்கேன், கூட பகவான் இருக்கான், நான் நிச்சயம் பகவான் அனுபவிச்சுருக்கேன்னு சொல்லக்கூடியதான ஒரு தைரியம் வரும்படியான ஒரு தரிசனம் கிடைக்கும். அப்படி தரிசனம் கதைச்சு எடுத்து உலகத்துல ராஜாதான், எங்க இருந்தாலும் ராஜாதான். யமதர்மராஜாவே வந்து நின்னாலும் நான் பகவான தரிசனம் பண்ணவன், நீ என் அழிச்சுட்டு போக முடியாது, நான் மோட்சத்துக்கு போகக்கூடிய, நீ தவறான முகவரிக்கு வந்துட்டேன் திரும்பி அனுப்பும்படியான ஒரு தைரியம், ஒரு பலம். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உய்தறிகின்றோம் நமந்தமர தலைகள் மீதே, மூவலகு உண்டு உமிழ்ந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. உன் நாமஜபம் இருக்கிறா, யமதர்மராஜாவுடைய தலையில வச்சு நாங்கள் குதிப்போம், தலையில காலை வச்சு ஒரு குதி குதிப்போம் சார் பந்தடிப்படியார். அந்த தைரியம், அந்த சக்தி, அந்த ஒரு தரிசனம், அந்த ஒரு பலம் தான் வாழ்க்கை. அப்படி இந்த ஜீவர்கள் அந்த பலத்தை உணரணும், பகவான் அனுபவிக்கணும்.
தன்னுடையதான எல்லா விதமான கேவலமான எண்ணங்கள்ல இருந்து, காரியங்கள்ல இருந்து, சிந்தனைகள்ல இருந்து, அசந்தர்ப்பங்கள்ல இருந்து, காரணம் சொல்றதுல இருந்து இந்த ஜீவர்களை முதல்ல வெளில கொண்டு வரணும். இதுக்கெடுத்தாலும் காரணம் சொல்லிடுவாங்க. எதுக்கெடுத்தாலும் காரணம். என்னமோ எனக்கு மனசு சரியான நாமஜம் பண்ண முடியும், இது ஒரு காரணம். என்னமோ எனக்கு உடம்பு முடியும், கோவில், அதுக்கு ஒரு காரணம். என்ன கவனிச்சு பாருங்க, பல விஷயங்கள்ல பகவான்ற ஒரு நிறைய காரணம் நீங்க சொல்லிட்டு இருக்கு. எங்கேயா சொந்த கால காரணம் சொல்லி பாருங்க, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியும் உங்களால? யாராவது ஒரு சொந்தக்காரர்கிட்ட காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அவ அந்த கல்யாணத்துக்கோ இல்லாட்டி அதான் ஒரு பங்கனுக்கோ போகிறதுக்கு 1000 காரணம் நடக்குவேன். ஆனா கோவிலுக்கு வராததுக்கு தான காரணம் சொல்றேன். ஊர்ல பந்துக்கள் வந்துட்டா கோவிலுக்கு போக முடியல, ஊர்ல பந்துக்கள் வந்து அது சத்சங்கம் அட்டன் பண்ண முடியல. இதுக்கு காரணம் சொல்றேன். எனக்கு சத்சங்கம் இருக்காங்க, அங்க வர முடியாதுன்னு சொல்ல முடியறதா உங்களால? எனக்கு நீங்க கோவில் போகணும், என்னால ஒரு நாள் கூட பகவான தரிசனம் பண்ணாம இருக்க முடியாது, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, என்னால வர இயலாது, நீங்க திரும்ப ஊருக்கு வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்ல முடியறதா? முடிய மாட்டேங்கிறத அப்பொழுதே தெரிய வேண்டாமா எவ்வளவு தூரம் பகவான் இருக்கான், எவ்வளவு தூரம் பந்துக்கள் இருக்கான். அப்புறம் என்ன பெரிய பக்தின்னு பேச வேண்டி கிடக்கு? பக்தின்றத காட்டிலும் இங்க பாசம் பந்தம் தானே பிராதான்யமா உட்கார்ந்து. நான் சொல்ற ரொம்ப கசக்கும், சத்தியமா கசக்கும். நான் ரொம்ப கசந்து போய் அந்த வார்த்தைகள் சொல்றேன். பகவான்ற ஒருத்தனுக்கு எவ்வளவு 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 காரணங்கள் சொல்றேன். கோடி 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 காரணங்கள். ஏன்னா அவன் நிரந்தரமா இருக்கான்ற ஒரு காரணத்தான். அவன் நிரந்தரம் தான், யார் இல்லைன்னா சத்தியமா நிரந்தரம் தான். நம்ம ஒத்துண்டாலும் சரி, நம்ம ஏற்றுண்டாலும் சரி, நம்ம நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, நாஸ்திகன் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவன் நிரந்தரமானவன் தான், மாறாதவன் தான், அழியாதவன் தான், அழிக்க முடியாதவன் தான். ஆனா நம்ம கதை, இந்த சரீரத்துடைய ஸ்திதி திரும்ப எப்ப வரும்னு தெரியாது, திரும்ப எத்தனை ஜன்மா சுழண்டு அடிச்சு கிடைக்கும்னு தெரியாது. அவன் இந்த கோஷன்ட்டு அவன் மனசு தெரியும், அதனால எங்கேயும் போகவே தோணும். நல்லா கவனிச்சு பாருங்க, பல இடங்கள் நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கா, அவர் வெள்ளா கொஞ்சம் தவறாக வெளியில போயிட்டான், மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். உடனே கோவில் போறது நிறுத்திட்டார். உடனே கோவில் போறது நிறுத்தியாச்சு, மனசே தெரியல, கோவிலுக்கு போகல. அப்புறம் டிவி பார்த்துட்டு இருக்கா, சாப்பிட்டு இருக்கா. என் மனசே சாப்பாடு நிறுத்த வேண்டியதானே, எனக்கு மனசே தெரியல, பேச மாட்டேன், பேச நிறுத்த வேண்டியதானே, மனசே தெரியல, டிவி பார்த்து. உடனே என்ன கோவில் நிறுத்த வேண்டி கிடக்கு? உடனே நான் கோவிலுக்கு போக மாட்டேன், உடனே நான் பூஜை பண்ண மாட்டேன். என்னமோ பகவான் இவரை பெருமையை தண்டிச்சுட்டா மாதிரி. பகவான் ஏன் தண்டிக்கிறான்? பகவான் தண்டிக்கிற அந்த பிள்ளையுடைய ஸ்திதியை அவ்வளவு சீக்கிரத்தை புணர வச்சுட்டார். இதுக்காக ஒண்ணு மனசு ஏன்னா இந்த பாடுபடுத்தி தொலைற என்ன ஞானம் பண்ணிடா, நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன்டான்னு புரிய வைக்கிறான். அதுக்கு பகவானுக்கு நன்றி சொல்லி அதை விட அதிகமா கோவிலுக்கு, அதை விட அதிகமா நாமஜபம் பண்ணவே ஒழிய அவனிடத்துல கோச்சிக்கிறதுனால யாருக்கு நஷ்டம்? நமக்கு மட்டுமே நஷ்டம். இந்த மாதிரி பல்வேறு விதமான கற்பனையில இந்த பக்தியோட விஷயம் எல்லாம் வழிகளி மாறி போயிருக்கு. இந்த வழிகளை புரிய வைக்கிறதுக்காகத்தான் மகாத்மாக்கள் அத்தனை பிரயத்னம் பண்றார். ராமானுஜன், மத்வர், சைத்தன்யம், மகாபிரபு. பக்தின்றது பெருமை இல்லை, முக்காவாசி பேருடைய பக்தின்றது பெருமையாத்தான் இருக்கு. நான் பக்தி வந்தேன், நான் பக்தன், இது ஒரு பெருமை இருக்கு. பக்தின்றது பெருமை கிடையாது, சத்தியமா பெருமை கிடையாது. பக்தின்றது ஒரு பாவம், ஹிருதயத்துக்குள்ளேந்து இருக்கக்கூடியதான ஒரு பாவம். பகவான் பாவத்கிராகின்னு சொல்லுவான். அந்த பாவத்துக்காக தான் வசப்படுறான். இந்த பாவத்தால அவளை கிரகிக்க முடியும், பெருமை கிடையாது. பக்தின்றது சத்தியமா பெருமைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. பக்தின்றது சுத்தமான ஹிருதயத்துடைய அத்தியாச்சரியமான உன்னதமான பிரேமை, அதான் பக்தி. அந்த பக்திய சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் இருக்கணும். மற்ற எல்லா விஷயத்தையும் இது சின்ன குழந்தைக்கு, இது நடுத்தர வயதுக்கு, இது வயசானவாளுக்கு, இது ஸ்திரீகளுக்கு, இது புருஷாளுக்கு, இது படிச்சவனுக்கு, இது படிக்காத விதம் பிரிச்சுடலாம். பக்தியில மட்டும் இந்த பாகுபாடே கிடையாது. பக்தியில மட்டும் இப்படி பாகுபாடு யாருமே பண்ணவே முடியாது. பக்தினா அவ்வளவுதான் பக்தி. இதை மட்டும் நிறைய ஒரு கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் சொல்லவே முடியாது. ஒரே ஒண்ணுதான், நீங்க பாவம் ஒண்ணுதான் சார். அந்த பாவத்தை தானே காற்றாராம் கிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபு, சத்தியமா மகாபிரபு கிளம்புறா. எல்லாத்தையும் விட்டு, சசி மாதாவை கூட ஒரு உத்தமமான தாயை விட்டு,
விஷ்ணுபிரியா தேவி போல உத்தமமான ஒரு பத்திவிரதையை விட்டு கிளம்புறார் இந்த லோக க்ஷேமார்த்தம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்ற அது வாழ்க்கையுடைய நடைமுறையா தன் வாழ்க்கையா வாழ்ந்து காட்டும். வெறும் வார்த்தை வேற, எல்லாரும் சொல்றது பார்த்தா ஒரு வார்த்தை தானே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தி சைத்தன்ய மகாபிரபுடையது. வார்த்தை இல்ல, வார்த்தை இல்ல, தன் வாழ்க்கையே அந்த வார்த்தையை மாற்றிட்டார். இந்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்து இந்த 4 வார்த்தைக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிட்டார். சத்தியம் எல்லாம் சொல்லுவோம். எல்லாரும் என்ன இருக்குன்னு பகவானத்தை பிரார்த்தனை பண்றேன் எல்லாம் சொல்லுவா. அது அவளுக்கு தெரியும் எத்தனை சேனத்தோட பிரார்த்தனை இருக்குது என்ன தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிளம்பிட்டார். பூரி ஜெகநாத கஷேத்திரம் நிஜமாவே பரம பவித்திரமான ஒரு கஷேத்திரம். ஏன்னா ஜெகநாதனே ஜெகநாதன் ஆராதனை பண்ண போறான். சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் ஜெகநாதன் தான். ஜெகத்துக்கே நாதனான ஸ்ரீகிருஷ்ணன் தான் இந்த எம்பெருமான் அகிலாண்ட கோயில் பிரம்மாண்ட நாயகன். அவ்வளவு சிரேஷ்டமா அத்தனை விசேஷமாக ஜெகநாதனை கொண்டாடுவதற்காக, ஜெகநாதனை அனுபவிப்பதற்காக அத்தனை விசேஷமா கிளம்பினார். கூட பாக்கியமான ஒரு 4 பேர் கிளம்பினார். என்ன பாக்கியவான்கள் ஒவ்வொருத்தரை பிடிச்சி இழுக்கிறாள் நம்மளை. ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் கணவன், ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் பந்து, ஒரு பக்கம் நண்பன், ஒரு பக்கம் நம்முடைய ஆசை. இப்படி ஒவ்வொரு பக்கமா நம்மள இழுக்கிற. சத்தங்கத்தில் இருந்தாலும் மனசு இங்கே இழுக்கிறதா இல்லை, ஓடுறத கட்டாங்க. குழந்தைய பார்த்தா மனசு இழுக்க, பக்கத்திற்கு மனுஷால பார்த்தா மனசு இழுக்க, யாரா புதுசா வந்து உட்கார்ந்தா மனசு இழுக்க. இப்படியே மனசு இழுத்துட்டே போனா எந்த ஜென்மாலதான் கிடைக்கிற முடியும். பல கோடி ஜென்மா சோழண்டு 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 இன்னும் சோழல இருந்து வெளில வரவே இல்லை. ஆழத்து இழுத்துண்டு போகிறது. புரிஞ்சுக்கோங்க. விட்டுடாது விட்டுடாது விட்டுட்டா ரொம்ப சமம், ரொம்ப சமம். இந்த சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த பாக்கியமான 4 பேர் கிளம்பிட்டா. எல்லாம் வேண்டாம். எங்கள் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோட ஒரு வாழ்க்கை இருந்தா எங்களுக்கு அது போதும். அது 5 நாளா இருக்கட்டும், 10 நாளா இருக்கட்டும், 1 மாசமா இருக்கட்டும், 2 மாசமா இருக்கட்டும். அதனால அவமானமா இருக்கட்டும், இல்லாட்டி நஷ்டமா இருக்கட்டும், அதனால துன்பமாகவே இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் சைத்தன்ய மகாபிரபுவோட ஒரு ஜென்மா இருந்தார். அவர் கூட இருந்துண்டு அவருடையதான விஷயங்களை கவனிச்சு அவருடையதான அனுபவங்கள் அனுபவிச்சுன்றது எங்களுக்கு அது போதும், வேற ஒன்றும் வேண்டாம். ஏன்னா சில அனுபவங்கள் நமக்கு வரமாட்டேங்கிறது. ஆனா அந்த அனுபவம் அனுபவிக்கிறவாளை பார்க்கும்போது ஒரு குஷி உண்டாகும். சத்தியான ஒரு மூர்த்தியாய் விழும்படியான சைத்தன்ய மகாபிரபு போல ஒரு பிரேம ஆவேசம் வந்து மூர்த்தியாய் விழக்கூடிய ஒரு பலம் இல்லை. ஆனால் மூர்த்தியாய் விழக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு பக்கத்துல ஆகான்னு பார்த்துட்டு கிடக்கலாமோ, அது பரம பாக்கியமாச்சு, பரம விசேஷமாச்சு, பரம மங்களகரமானதாச்சு. அந்த மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபுவோட கிளம்பி நித்யானந்தம், முகுந்த கதாதரர், ஜகதானந்தர், இவா 4 பேர் ஆனந்தமா கிளம்ப. ஜனங்கள் எல்லாம் இடத்துக்கு போறா. நவத்வீபம் போன சத்தியமாதாவும் நவத்வீபம் ஆயிட்டு போயிட்டாங்க. இப்படியே நடந்து 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 போறாங்க. கங்கை கரை ஓரத்துல ஆடிசாரான்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு போறார். இப்படி போயிட்டு இருக்கா. போற வழியிலே கிருஷ்ண மகாபிரபு தன் கூட வரவாள பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு முடிவு பண்ணி பார்க்கிறார். பரீட்சை பண்ணணும். ஏன்னா இந்த ஜீவர்களுடையதான உண்மையான ஸ்வரூபத்தை அவர்கள் உணரணும். குரு நம்ம பரீட்சை பண்றாருன்னா தனக்கு தெரியாம நம்மள பரீட்சை பண்ணல. நிறைய பேர் நினைச்சிருக்க குருவுக்கு தெரியல, அதனால பரீட்சை பண்ணி பார்த்து நம்மளை செலக்ட் பண்றாரு. நம்மளை பரீட்சை பண்ற மாதிரி நாமே உணர்றதுக்கான ஒரு வழியை சொல்லித்தராங்க. என்ன அவசியம் இருக்கு குருவுக்கு? பரீட்சை பண்ணி பார்த்துதான் ஒவ்வொருத்தரையா முடிவு பண்ணணும்னா குருவா இருக்க முடியாது.
பரீட்சை பண்றது இந்த ஜீவனுடையதான தன்மையை அதற்கு உணர வைக்க. இந்த ஜீவனுடைய புத்தி எவ்வளவு தூரம் இருக்கு, அடடா நம்ம புத்தி எவ்வளவு தூரம் இருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம சரியா இருக்கோம், ஆனா பார்த்தோம்னா ஆசைப்பட்டு கிடக்கிறோம். பல சந்தர்ப்பம் வினயத்தோட இருக்க நடக்கிறோமான நிறைய சந்தர்ப்பங்கள் அகம்பாவத்தோட தான் இருக்கும், தெரிய மாட்டேங்க. அந்த குரு கேட்கிற கேள்வியில, குருவுடையதான் அந்த வார்த்தையில நம்முடைய அகம்பாவமும் நம்முடைய மமக்காரமும் நம்முடைய பெருமையும் எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். நான் புரிஞ்சுக்கிறது இல்லை, நமக்கு புரிய வைக்கிறோம். நம்ம புரிஞ்சா நம்ம வெளில வர முடியும். ஏன்னா இதெல்லாம் புரியாம வெளில வந்தாச்சுன்னா இந்த பக்தியுடைய பலம் தெரியாது. இது ஒவ்வொன்னா புரிஞ்சோ, இது அகம்பாவம், இது மமக்காரம், இப்படி இருந்தோமா இப்படி இருந்தோமா நினைச்சு 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 ஒவ்வொரு கட்டுகள்ல இருந்து வெளில விடுபடும் போதுதான் ஒரு நாள் சுதந்திரமா இருப்போமே. கடைசியில ஒரு சுதந்திரம் வருது, பக்தியில ஒரு எல்லை அடையும் போது அப்ப அடடா எப்படியெல்லாம் இருந்தேன், இது எவ்வளவு ஆனந்தமா இருக்கேன்னும் போது இந்த ஆனந்தம் இன்னும் அதிகமாகும். எவ்வளவு மோசமா, எவ்வளவு கேவலமா, எவ்வளவு அசிங்கமா இருந்தேன், இவ்வளவு பரிசுத்தமா இருக்கேன்னு அந்த குரு கிருபை தானே, இந்த பகவன் நாம சங்கீர்த்தம் பலம் தானேன்னும் பொழுது நிஜமாவே அந்த ஆனந்தத்தை எந்த அளவுனாலையும் அளவிட்டு சொல்ல முடியும். அதனாலதான் பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கிறார் அப்படின்னா நம்மை நாமே உணர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு பரீட்சை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாராம். 4 பேரு உடனேயே சைத்தன்ய மகாபிரபு உண்மையை சொல்லுங்க, நீங்க எல்லாம் என்ன தைரியத்தை என் கூட கிளம்பி வந்து உங்களிடத்துல ஏதான திரவியம் தனம் வச்சுருக்கா, போற வழிக்கு சாப்பாட்டுக்கும் ஏன்னா அவசரத்தை இருக்கா, பணம் வச்சுருக்கா, உண்மையா சொல்லுங்க. ஏன்னா சன்னியாசிகள் இப்படித்தான் இருக்கணும், நியமங்கள் இருக்கு. உண்மையா சொல்லுங்க, யார் யார் எவ்வளவு திரவியம் இருக்கு அப்படின்ட்டாங்க. உடனே அத்தனை பேர் கை கூப்பிட்டார், நித்யானந்தர்ல இருந்து அத்தனை பேர் கை கூப்பிட்டார். அப்போ நாங்கள்லாம் உங்களுடைய சிஷ்யர்கள், அப்படி ஒரு அவசியம் உங்களுக்கு இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு திரவியமும் நாங்கள் எடுத்துட்டு வரல. உங்களுடைய கிருபை, பகவன் நாம சங்கீர்த்தம், இந்த 2 திரவியம் தான் எங்களோட இருக்கு. வேற திரவியங்கள், லோகாயுதமான திரவியம் எதுவும் எங்களுக்கு எந்த தனமும் இல்லை பிரபோ. அதனால நாங்கள் எதுவும் கொண்டு வரல. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்களுடைய எல்லா இடத்துலையும் பாருங்க, ஒரு இடத்துல கூட நாங்கள் ஒரு தனம் கூட கிஞ்சிட்டு கூட எங்கள் கைகள்ல கிடையாதுன்னு தான். உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு பரமானந்தம் லபிச்சதான். பரமானந்தம் பரமானந்தம். சிஷ்யா குருவுக்கு தன்னுடைய வினயத்தினாலையும் ஸ்ரத்தையினாலையும் பக்தியினாலையும் நாம ஜபத்தினாலையும் மட்டும்தான் ஆனந்தம் தர முடியும். 1000 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் அவளுக்கு என்ன பகவானே பெரியவன்ற பட்சத்துல 1000 கோடி ரூபாய் என்ன வச்சு ரூபாவுடைய பிரயோஜனம் என்ன, தனத்துடைய பிரயோஜனம் என்ன? தேவையான சமயத்துல எது தேவையோ அதை வாங்கி அதை உபயோகப்படுத்துவதற்கு பிரயோஜனம், அவ்வளவுதானே. பசிக்கிற சமயத்துல தட்டில் நிறைய 10,000 ரூபாய் கட்டா போட்டு சாப்பிட முடியும், பிச்சு பிச்சு சாப்பிட முடியுமா? மானத்தை மறைக்கிறது ரூபாவை எடுத்து வஸ்திரமா உடுத்திக்க முடியுமா? தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் எடுத்து ஒரு தண்ணியில கரைச்சி குளிச்சுக்கும் தூக்கம் வரும் தூங்க முடியுமா? நிச்சயமா முடியாது. தனத்துடைய தேவை இந்த சரீரத்துக்குரியதான வசதிகளை சௌகரியங்களை பண்ணி கொடுக்க முடியுமோ இல்லையா? அதுக்கு மேல என்ன பண்ண? இவர்களுடைய சௌகரியங்கள் எல்லாம் பகவானே பாருங்க, யோகக்ஷேமம் வகாமியகம். உங்களுக்கு தனத்துடைய அவசியமே கிடையாது, அவ்வளவு சிரேஷ்டமானவர்கள். அதுவும் இவர் சன்னியாசி, அதனால தனத்துக்கும் வரைக்கும் சம்பந்தமே கிடையாது. தனம் கிரகஸ்தனிடத்துல இருக்கணும் இருக்கு, கிரகஸ்தன் தனத்தோடு இருக்கணும் இருக்கு. சன்னியாசத்துக்கு தனத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கணும் இருக்கு. அதுவும் சாஸ்திரம், அதுவும் விதி, நம்முடைய சனாதனமாக இந்து தர்மம் சொல்லி வச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கண்கள்ல ஆனந்த பாஷம், உத்தமமான சிஷ்யர்கள். ஆஹா அப்படின்னு தன்னை மறந்து ஆனந்தத்துல தலைக்கிறார், தன்னை மறந்து தலைச்சு போற கிருஷ்ணான்னு அந்த கிருஷ்ண கருணையில நினைக்கிறார். நிஜமாவே இந்த சிஷ்யாளுடைய உன்னதத்தை பார்க்கும்போதுதான் குருவுக்கு ஆனந்தமே. எத்தனைக்கு எத்தனை ஒவ்வொரு படியா மேல ஏறி 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 வராளோ
அதுதான் இந்த குருவுக்கு ஆனந்தம். வேற எதுவும் ஆனந்தம் கிடையாது. தான் எத்தனை படி ஏறினோ, தன் சிஷ்யன் எத்தனை படி ஏறினான், எவ்வளவு உயர்நாளை அடைஞ்சான்னு பாக்குறதா வாழ்க்கை. உத்தமமான சத்குருக்கள் எல்லாம் தன்னை காட்டிலும் தன்னுடைய சிஷ்யன் கோடி மடங்கு மேல வரணும்னு ஆசைப்பட்டான். கோடி மடங்கு. நான்லாம் ஒண்ணும் இல்லை, தன்னை போல ஒரு கோடி மடங்கு தன்னுடைய சிஷ்யர்களும் மேல வரணும் தான் ஆசை. நிஜமாவே சங்கரன் அப்படி ஆசை இருந்தது, மத்வருக்கு அப்படி இருந்தது, சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்படி இருந்தது. அதனாலதான் பார்த்தோம்னா சமயத்தை பார்த்தா குருவா சிஷ்யர்களாமோ சமயத்தை சிஷ்யர்கள் கொஞ்சம் மேல வந்து விடுறோம். பெருமதி அவன் சிரேஷ்டம் தான், அதனால கணிகன் ஒருபடி மேலதான் நிற்கிறான். ஆளவந்தார் வசதி தான், இருந்தாலும் ராமானுஜர் ஒருபடி ஏற்றம் தான். ராமானுஜர் ஏற்றம் தான், ஆனால் மருக நம்பி அதையும் தாண்டி மேலதான். ராமானுஜரே தோற்றோம்னு சொல்லும்படியான ஒரு ஏற்றம் தான். கவனிச்சு பார்த்தோம்னா சமயத்துல சிஷ்யர்களுக்கு ஒருபடி மேல நிற்கிறதா ஆச்சாரியனுக்கு பெருமையே.